அதாவது இது ஒரு வேடிக்கையாக இருக்குது. இதுக்கு ஸ்டாலின் கேட்க தகுதியே இல்லை அவருக்கு. முதல்ல இந்த கேள்வி என்ன ஸ்டாலின் கேட்கறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. என்ன இந்த திட்டத்தை பற்றி அவருக்கு என்ன அக்கறை? இதுவரை இந்த திட்டத்தை பற்றி எதாவது பேசினாரா, எதிர்த்தாரா? இல்லை. அப்புறம் என்ன கேட்கறது, கேள்வி கேட்கறது ஸ்டாலினுக்கு தகுதி கிடையாது. வேற யாராவது கேட்டால் நான் பதில் சொல்கிறேன். இன்னும் அது உறுதிப்படுத்தலை. அதற்கு நிச்சயமாக நாங்கள் எங்கள் கூட்டணிக்குள் பேசுவோம். பேசி ஒரு சுமூக தீர்வு நிச்சயமாக கொண்டு வருவோம். அதான் ஸ்டாலினுக்கு இந்த கேள்வி கேட்க தகுதி கிடையாது. வேற யாராவது கேட்கணும், நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா ஸ்டாலின் இந்த திட்டத்தை பற்றி வாயே திறக்கலை இது வரைக்கும். இந்த திட்டம் வரணும், நாங்கள் ஆதரவுன்னு சொன்ன ஸ்டாலின் சட்டமன்றத்தில் இவர் இப்போ கேள்வி கேட்கறது என்ன தகுதி இருக்கு அவருக்கு? அதான் இப்போ ஸ்டாலின் இப்போ அரசியல் ஆக்குவார், அவ்வளோதான். அதுதான் அவருடைய தொழிலே தானே. என்ன மனநிலையில் இருக்க போது தெரியல எனக்கு. உங்கள் மனநிலையை தான் எனக்கு புரிஞ்சிக்க முடியல. அவருடைய மனநிலையில் என்ன இருக்குது? ஒரு வழக்கு வந்தது, தீர்ப்பு வந்திருக்கிறது. நாங்கள் பேசுவோம். பேசி ஒரு தீர்வு விவசாயிகளுக்கு சுமூக தீர்வு கொண்டு வரப்போகிறோம். நீங்களே எல்லாம் கிளப்பிடுவீங்க பிள்ளை இது மனநிலையில். அவர் ஒரு மனநிலையில், நீங்கள் டாக்டரா நான் மனநிலையில் பற்றி பேசுறதுக்கு என்ன மனநிலையில் இருக்க போது தெரியல. எல்லாம் எல்லாம் ஏற்கனவே இப்போ இருக்கும் கூட்டணியில் இருக்கும் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. வைகோ ஸ்டாலின் பற்றி பேசலையா? என்ன பேசினா? குடும்பத்தை பற்றி பேசலையா? என்ன அதை விட மோசமாக யாராவது பேச முடியுமா? இப்போ கூட இல்லையா, கூட்டணியில் இல்லையா? திருமாவளவன் பேசலையா? ஸ்டாலின் பற்றி பேசலையா? கம்யூனிஸ்ட் பேசலையா? கம்யூனிஸ்ட் ராகுல் காந்தி வயநாட்டில் நிற்கக்கூடாதுன்னு கடுமையாக எதிர்க்கிறாங்க, வரவே கூடாது எதிர்க்கிறாங்க. இங்கே ஒன்றா சேர்ந்து பண்ணுறாங்க. தேர்தல் இது தேர்தல் நேரம். அவங்கவுங்க ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. நாங்கள் பேச போய் இது ஒரு கூட்டம் போட்டு நாங்கள் பேச போகிறோம். என்ன பேசணும் பேச போகிறோம். நாங்கள் எப்படி பேசணும் உங்களுக்கு என்னங்க? அதில் நாங்கள் பேசி செய்தி போனோம், அவ்வளோதானே. நாங்கள் போனோம், ஃபோனில் பேசுவோம், எல்லாம் பேச போகிறோம். பேசி அது என்ன செய்ய போனோம். இப்போ தான் வந்திருக்கு, தீர்ப்பு வந்திருக்குது. நானும் கிராமத்தில் போய் வந்திருக்கிறேன். நான் உங்களை தான் உங்களை தான் பார்க்குறேன். நான் நிச்சயமாக வரப்போகிறது இல்லை. இதனால கூட்டணிக்கும் இதுக்கும் எந்த பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது. ஸ்டாலின் நினைக்கிற மாதிரி எந்த கூட்டணிக்கு பாதிப்பு, எந்த பாதிப்பும் வராது. நீ எந்த சத்தியம் டிவியா? இப்போது நீட் தேர்வு சம்பந்தமாக ஸ்டாலின் அவர்கள் நீட்டை நாங்கள் ரத்து செய்வோம் என்று ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்கு? நாங்கள் நீட் இருக்கும், ஆனால் நீட்டின் பேரில் இல்லை, வேறு பேரில் அந்த தேர்வை கொண்டு வருவோன்னு ராகுல் காந்தி சொல்கிறார். மாநிலங்களில் அவங்க ஏற்ப தேர்வு இருக்கும், ஆனால் நீட்டுன்னு இருக்காது. எங்களுடைய நோக்கம் வந்து நுழைவுத் தேர்வு இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னே நுழைவுத் தேர்வு இல்லை. ராகுல் காந்தி சொல்கிறதுக்கும் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறதுக்கும் முரண்பாடான கருத்து. ஸ்டாலின் சொல்கிறது வந்து எங்களுக்கு நீட் தேர்வை நாங்கள் எடுத்துடுவோம்னு சொல்கிறார். ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, பள்ளி கல்வி மாநில பட்டியலையும் உயர்கல்வி பொது பட்டியலையும் கொண்டு வருவோம். அதில் மாநிலத்துக்கு விருப்பத்துக்கு ஏற்ப, ஆனால் நீட்டுன்னு இருக்காது, மாநிலத்திற்கு மத்தியில் இருக்கு. இப்படி முரண்பாடான கருத்துக்கள்லாம் இருக்கு. எங்களுடைய நோக்கம் எப்படின்னா, தமிழக சட்டமன்றம் ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறது. இந்த மசோதாவை
சட்டமாக்க வேண்டுமென்றால் ஜனாதிபதி கையெழுத்திட வேண்டும். தமிழகத்திற்கு விலக்கு அளிக்குது, நீட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளித்து, இதை நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற்றவுடன் மத்திய அரசை வலியுறுத்தி ஒட்டுமொத்தமாக இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் சேர்ந்து, கூட்டணி கட்சி சேர்ந்து வலியுறுத்தி அதை மசோதாவை சட்டமாக நாங்கள் கொண்டு வருவோம். இது உறுதியாக நாங்கள் செய்வோம். அதனால் தமிழ்நாட்டுக்கு விலக்கு வரும். இது தமிழ்நாட்டினுடைய உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனையாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நீட்டை கொண்டு வந்தது திமுகவும் காங்கிரஸும் தான். இந்த நீட்டு 2011 2012 திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற நேரத்தில் அப்போ தான் இந்த நீட்டு தேர்வே வந்தது. இப்போ இந்த நீட்டை பற்றி பேசுவதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அனிதான்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த அனிதாவுடைய மரணம் அதற்கு காரணமே ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸும் அவர்களும் தான். இப்போ அனிதா மரணம் பேசிட்டு இருக்காங்க. அதை கொண்டு வந்தது அதற்கு காரணமே ஸ்டாலின் அவர்களும் தான். இப்போ இவர் பற்றி அதை பற்றி பேசுறது என்ன தகுதி இருக்கு அவருக்கு? ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வந்ததே ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டார். அதை எதிர்த்து போராடுறாரு. ஸ்டெர்லைட் தொழிற்சாலை அதை ரிப்பன் கட் பண்ணதே கலைஞர் அவர்கள். அதற்கு விரிவாக்கம் அனுமதி கொடுத்தது ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ விரிவாக்கம் கொடுத்து எக்ஸ்பான்ஷனுக்கு கையெழுத்து போட்டது ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அதை எதிர்த்து ஸ்டாலின் போராடிட்டு இருக்கார். அவர் கையெழுத்து போட்டதுக்கு. கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்ததே திமுக. இனி கச்சத்தீவை மீட்டெடுப்போம். காவிரி பிரச்சனைக்கு காரணமே திமுக தான். அது சரித்திரம் பார்த்தா தெரியும். இன்னைக்கு நாங்கள் காவிரியை மீட்டெடுப்போம். ஏன் ராகுல் காந்தி பேசுறாரு, நாங்கள் காவிரி மேலாண்மை ஆணையத்தை நாங்கள் கலைப்போம்னு. கர்நாடகாவில் என்ன சொல்றாரு ராகுல் காந்தி? மேகதாது அணையை நாங்கள் கட்டுவோம் ராகுல் காந்தி கர்நாடகாவில் சொல்றாரு. ஏன் இங்கே வரப்போறாரு 12ஆம் தேதி சேலத்தில்? என்ன பேச போறான்னு பார்க்கலாமா? ஏன் ஸ்டாலினை கேட்க சொல்லுங்க, ராகுல் காந்தி என்ன பேச போறான்னு கேட்க சொல்லுங்க, பார்க்கலாம். அவங்க கூட்டணியில் இப்போ நம்மளுடைய உயிர்நாடி பிரச்சனை காவிரி பிரச்சனை. அப்படிப்பட்ட பிரச்சனையில் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள திமுக காங்கிரஸ் தலைவர் மேகதாது அணையை நாங்கள் கட்டியே தீருவோம் கர்நாடகாவில் பேசுறாரு. அப்போ தமிழ்நாட்டு உணர்வை என்ன புரிஞ்சுட்டு இப்போ ராகுல் காந்தி? அதுக்கு ஸ்டாலின் என்ன சொல்றாரு? இப்போ நான் கேட்கறது ஸ்டாலின் பற்றி கேட்குறேன். நான் உங்களை கேட்குறேன், உங்க மூலயமா கேட்குறேன். ஸ்டாலின் இதுக்கு பதில் சொல்லணும். என்னன்னு ஏதாவது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுதான் பேசுறீங்களா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சாச்சுங்க, ஆணையம் அமைச்சாச்சுங்க, பாஜக தான் அமைச்சிருக்குது. அப்புறம் வேற என்ன கேட்கணும் உங்களுக்கு? நீங்கள் எல்லாம் வலியுறுத்தியெல்லாம் போராட்டம் தான் பண்ணி எல்லாம் சேர்ந்து அமைச்சிருக்குது. அமைச்சாச்சே இல்லையா? அமைச்சாச்சு இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? நீதிமன்றம் வழியாக வந்ததா இல்லை சட்டமன்ற வழியாக வந்ததா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? அமைச்சாச்சு இல்லை. அது கலைப்பன் ராகுல் காந்தி சொல்கிறாருன்னா அவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கப்போ? சட்ட பிரச்சனை மட்டும் 30 ஆண்டு கால சட்ட பிரச்சனை. இது மக்களுடைய போராட்டம். எவ்வளோ காலமாக போராட்டம் நடத்தி வேணும் வேணும் வேணும்னு சொல்லி நடந்த போராட்டம் இது. 89 நீதிமன்றம் போயிட்டு, 90 அது நடுவர் மன்றம் அமைச்சு, 91 இடைக்கால தீர்ப்பு வந்து, 2007 நிரந்தர தீர்ப்பு, 2013 அதுக்கப்புறம் கெசட் நோட்டிஃபிகேஷன் வந்து, அப்புறம் இவ்வளோ போராடி அதுக்கப்புறம் காவிரி நடுவர் மேலாண்மை ஆணையம் அமைத்து இவ்வளோ பிறகு ராகுல் காந்தி இப்போ சொல்கிறாரு, நான் காவிரி நடுவர் மேலாண்மை ஆணையத்தை நான் கலைச்சிடுவேன்னா எவ்வளோ திமிரு இருக்கும் அதில் கலைக்கிறதுக்கு? அப்படின்னா அவ்வளோ போராட்டம் என்ன? இதுக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொல்கிறாரு? கலைக்கு விட்டுடுவாரா ஸ்டாலின் அவர்கள்? அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். எங்களுடைய கோரிக்கை, இந்த கூட்டணியில் நாங்கள் சேர்றதுக்கு கோரிக்கையே இதில் மேகதாது அணை கட்டக்கூடாது என்று. இது மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசு அதிமுக தலைமையிலான கூட்டணியும் ஒரு கோரிக்கை. அது
அரசுடைய கோரிக்கையும் அது. எக்காரணத்தும் மேலே கட்ட மாட்டோம்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள ராகுல் காந்தி நாங்கள் மேகதாதுவை கட்டுவோம்னு சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய துரோகம் இது இல்லைங்க. அதில் சட்டத்தில் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பில் தெளிவாக இருக்குது. என்னென்னா தமிழ்நாட்டு அனுமதி இல்லாமல் அங்கே எங்கேயும் கட்டக்கூடாதுன்னு இருக்குது. நாங்கள் உச்சநீதிமன்றம் அங்கே போய் வழக்கு இருக்குது, கேஸ் போட்டிருக்கோம். அது யாரும் பண்ண முடியாது. இதை நாங்கள் வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இதில் யார் செஞ்சாலும் சரி அவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். யார் இருந்தாலும் பரவாயில்ல.